ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா பகுதியில் கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் இந்தியா முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். பனி சூழ்ந்து இயற்கை எழில் பொங்கும் ஜம்மு காஷ்மீரில் இப்படி நடக்கும் என்று யாரும் அன்று எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். இந்தியாவையே சோகத்தில் ஆழ்த்திய சம்பவம் அது. 2019 பிப்ரவரி 14 ஜம்மு காஷ்மீரில் உள்ள புல்வாமா மாவட்டம் ஸ்ரீநகர் ஜம்மு தேசிய நெடுஞ்சாலையில் இந்திய சிஆர்பிஎஃப் படையினர் சென்று கொண்டிருந்த பேருந்தின் மீது மஹேந்திரா ஸ்கார்பியோ வகை கார் ஒன்று வேகமாக வந்து மோதியது. அந்த காரில் 350 கிலோ எடை கொண்ட வெடிப்பொருட்கள் இருந்ததால் 2 வாகனங்களுமே வெடித்து சிதறியது. இந்த வாகனத்தை ஜெய்ஸ்-இ-முகமது என்னும் தீவிரவாத குழுவை சேர்ந்த அகமத் கான் என்பவர் ஓட்டி வந்ததாக கூறப்பட்டது. காஷ்மீரில் இருக்கும் தீவிரவாத குழுக்களில் ஒன்று ஜெய்ஸ்-இ-முகமது. காஷ்மீரில் பல தாக்குதல்களை நடத்தியதால் இந்த இயக்கம் இந்திய அரசால் தடை செய்யப்பட்டது. இந்த அமைப்பு நடத்திய அந்த தாக்குதலில் இந்தியாவை சேர்ந்த 40 காவல் படையினர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்திற்கு பிறகு பல்வேறு இடங்களில் கலவரங்கள் வெடித்தன. இன்றளவும் இந்திய மக்கள் மனதில் ஆறாத வடுவாக அந்த கோர சம்பவம் இருந்து வருகிறது.